இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியில் அறம் செய் ஒரு பண்பட்ட நிகழ்ச்சி. அதுவும் குறிப்பாக இந்த 200 வாரங்களை கடந்த பிறகு முக்கியமாக குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக, குழந்தைகளை மையப்படுத்தி அவர்களுடைய உடல் உள்ள ஆளுமை வளர்ச்சிக்கான அத்தனை கேள்விகளுக்கும் விடை காணுகிற ஒரு நிகழ்ச்சியாக, இதன் வழியாக இந்த குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில மேம்பட, ஒரு வெற்றியோடு நடைபெற, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற அந்த துணிச்சலையும் ஆற்றலையும் தருகிற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அறம் செய் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வாரங்களில் நம்ம நல்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்தோம், புல்லிங். அது ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி, அந்த நல்ல வார்த்தையும் அந்த தீய வார்த்தைகளும், கசங்கி போன மனது அப்படின்ற விஷயங்களெல்லாம் டாக்டர் இவ்வளோ அழகாக அதை வந்து செய்முறை செய்திருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கே சில விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே, இது வந்து இன்னொருத்தருக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னைத்தானே நாமளே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் எந்த அளவிற்கு உத்வேகம் அடைகிறோம், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, அடடா நம்ம இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ உட்காந்துருக்கிறீங்க. மகிழ்ச்சி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒருவேளை பார்க்க முடியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்க. இல்லைனா நம்ம மாதா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி, இந்த அறம் செய் நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்படுகிறது, அதையும் தொடர்ச்சியாக பாருங்க. இப்போ இந்த வாரம் நாம் அடுத்த ஒரு செய்முறை கொண்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ரீகேப், போன வாரம் என்னென்னலாம் பார்த்துட்டலாமா? ஒரு கிளாஸ்க்குள்ள போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பண்றது அது என்ன நம்ம சொல்லுவோம், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவோம், அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அதை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். அந்த பர்சனை நீங்க எப்படியெல்லாம் கூப்பிடுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. You are my best companion, my God's gift, my great friend, my kind-hearted sibling. சொற்கள் வந்து ஆயுதம் மாதிரி, அதை நம்ம பார்த்து பயன்படுத்தலைன்னா அது நமக்கும் பிரச்சனையாக, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையாகும். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செய்முறை டாக்டர் தயாராக இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா போன வாரம் பண்ணதை வந்து நிறைய பேர் பேசினாங்க, நல்லா இருக்கு ஐயோப்பா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்லேயும் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் உட்காந்து நேரம் உட்காந்து பேப்பர் வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்யலைன்னா கூட செஞ்சு பாருங்கள், இது ஒரு நமக்கு ஆக்டிவிட்டி தான். ஆக்சுவலாக நாங்கள் செய்கிற விஷயமே என்னென்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வாரமும் இன்னொரு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் குழந்தைங்களோட. டாக்டர் அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் பண்ணோம். ஸோ இதோட பேர் கிங்டம் ஆஃப் இன்இக்வாலிட்டி. அப்படின்னா என்னென்னா, ஒரு ராஜா, ஒரு கிங்டம் ரூலிங் மாதிரி ஒரு சீனுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 குரூப்பாக இருக்கோம். ஸோ ஒரு குரூப் அப்படிங்கிறது நம்மளோட வால் பார்த்துட்டே இருக்கோம், அவங்க எங்கேயும் திருப்பி பார்க்கக்கூடாது, திருப்பி யார்கிட்டையும் பேசக்கூடாது, அங்கேயே பார்த்துட்டே இருப்பாங்க, வாலை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. திருப்பி உங்களுக்கு இன்னொரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ், ராஜாங்க ஒரு சைடில் நின்றுருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இன்னொரு சைடில் நின்றுருப்பாங்க. ஸோ ராஜாங்க என்ன சொன்னாலும் சோல்ஜர்ஸ் கேட்கணும், அவங்க நோன்னு சொல்லவே கூடாதாமா, அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். தேர்ட்ல இந்த சைடில் ஒரு குரூப் நின்றுட்டு இருப்பாங்க, அங்கே ராஜாவும் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. பட் ராஜா என்ன சொன்னாலும் சோல்ஜர்ஸ் நோன் கூட சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம் நான் வேற ஏதாவது பண்ணிக்கலான்னு கூட சொல்லலாம், அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாமாமா. ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணாங்க இந்த குழந்தைங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டன். நேயர்களே, இந்த குழந்தைகளோடு சேர்த்து நீங்களும் இந்த செய்முறையை பார்க்க போறீங்க. நீங்களும் தயாராக இருங்க. இந்த குழந்தைகள் பேசுவது போல நீங்களும் உங்களுக்குள்ளேயே, உங்க வீட்டுகளுக்குள்ளாரியே அந்த கேள்விகளுக்கான பதில்களை பேசுவதற்கு தயாராயிருங்க. ஓகே குட்டீஸ், நீங்க ரெடியா? பார்க்கலாமா? பார்த்துட்டு பேசணும். பேசாதவங்களெல்லாம் கணக்கெடுத்து வச்சிருக்கிறேன், கண்டிப்பா பேசணும். ஓகே, யா. ஹாய் ஹாய். ஓகே, நாங்க இப்போ you all are all 5th ஸ்டாண்டர்டா? சூப்பர், வெரி குட். ஓகே, நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? டன்னா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, we'll make 3 groups. ஓகே கண்ணா? ஓகே, ஸோ இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல ஐ எம் கோயிங் டு மேக் யூ பீப்புள் என்ன பண்ணுவீங்க, நீங்க வாலை பார்ப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க பின்னாடி திரும்ப கூடாது, நீங்க உங்களுக்குள்ள பேசவும் கூடாது. ஓகேயா? ஸோ 10 of you get up, பார்க்கலாம். ஸ்டாண்ட் 1
2 3 4 5 6 7 8 9 10 turn பண்ணிக்கங்க turn towards the wall okay யா done okay so next okay நீங்க என்ன பண்றீங்க 8 of you okay what are you going to do come get up 8 of you 4 of you stand like this come forward 1 2 3 4 இப்படி வாடா கண்ணா இப்படி வா very good super நீ வா இப்படி வா you face like this okay கொஞ்சம் distance 1 இங்க வா கண்ணா 2 come 3 come girls you all come here so wait 1 minute come here stand here 1 2 3 4 5 very good you come here kana 6 ha nee ipdi vada kana go stand opposite to her stand opposite each one get a partner did you get a partner come here in the group okay you boys enna panna poringa all of you wall mattu da paaka poringa no turning back no talking to each other wall mattu da paakano enna sound ketalum thirumba koodadu okay ya done na okay super okay so நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்க எல்லாம் kings okay நீங்க எல்லாம் soldiers so king என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா kingdomல அப்படிதானே so kings will tell anything உட்காருங்க எழும்புங்க என்ன வேணாலும் சொல்லலாம் பட் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது நாங்க எல்லாம் அவங்க சொல்றது எல்லாமே பண்ணணும் கேட்கணும் டன்னா ஓகே ஓகே சோ நாங்க எல்லாம் என்ன queens நாங்க எல்லாம் என்ன female soldiers ஓகேயா சோ என்ன பண்ணுவாங்க queen சொல்லுவாங்க இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்வாங்க நம்ம என்ன சொல்ல பண்ண முடியாது நான் வேற ஏதாவது பண்றேன் நீங்க சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டன்னா நான் இப்போ உங்களுக்கு 5 minutes கொடுக்க போறேன் ஓகே I'll give you 5 minutes ஓகே இந்த 5 minutesல you can do all of this அதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் ஓகேயா டன் ஸ்டார்ட் turn and sit down so நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா okay what we are going to do நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் I will come to everybody okay so அந்தந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நம்ம கேட்க போறோம் பேசலாம் ஓகேயா பேசலாமா ஓகே so first நம்ம என்ன பண்ணோம் இங்க நம்மளோட 10 boys என்ன பண்ணீங்க என்ன திரும்பி நின்னீங்களா எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க அங்க திரும்பி நின்னுட்டு இருந்தீங்கல்ல அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இங்க எல்லாம் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க The boy all are doing the activities that the king is telling. They are all doing but you are not doing இல்லையா okay எல்லாரும் பண்றாங்க நம்மளே மட்டும் பண்ண வைக்க மாட்டாங்க எல்லாரும் பண்றாங்க நம்மள மட்டும் நம்ம பண்ண வைக்கல அதே தாங்க மிஸ் எனக்கும் அது எல்லாருமே பண்றாங்க நம்மளே மட்டும் பண்ணவே வைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் வால் பார்த்து நின்றுட்டு இருக்கோம் அப்படி என்ன தோணுச்சு உங்க மனசுல உங்களுக்கு அப்போ எதுவுமே தோணலங்க நீங்க வேற ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு ஒரு எதிர்பார்த்துல இருந்தேன் நான் ஏதாவது பண்ண சொல்லுவேனோ அப்படின்னு சொல்லி மேம் பின்னாடி நின்று இருக்கும்போது முன்னாடி பார்க்க முடியல மேம் பார்க்க முடியல அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல அதோ ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா மிஸ் பண்ணீங்களா அத பண்ணிருக்கலாமோ ஃபீல் பண்ணீங்களா எஸ் மேம் எஸ் ஓகே மேம் நாங்களும் அதை பண்ணலாமாட்டு இருந்தோம் மேம் நீங்களும் பண்ணலாமோ ஃபீல் பண்ணீங்க ஆனா நம்ம சொல்றனால நீங்க அப்படியே டைட்டா அப்படியே நின்று இருந்தீங்க
மேம் பிடிச்சிருந்துச்சு மேம் 5 மணி நிற்கும் போது அதாவது பண்ணிட்டு போது எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. உனக்கு அது பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா உன்னை நிக்க வச்சுட்டாங்க. ஓகே இது நிற்கணும் தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் திரும்பி ஓகே ஓகே. பின்னா திரும்ப நல்லா இருந்துச்சு மிஸ். ஆனால் முன்னா நானும் பண்ணுவோன்னு ஒரு ஆசை. பின்னாடி திரும்பும்போது நல்லா இருந்துச்சு, ஆனா முன்னாடி நானும் பண்ணுவோன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது பண்ணணும்னு உனக்கு ஆசையா இருந்துச்சு. பின்னாடி திரும்பினு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. எனக்கு வந்து பின்னாடி திரும்பும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தாட் இருந்துச்சு. எதிர்பார்த்துல இருந்தீங்க, ஏதாவது சொல்லுவாங்களோ, யாரும் வந்து என்ன ஏதாவது பண்ணுவான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு வெயிட்டிங்ல இருந்தீங்க. எஸ் மேம். ஹார்ட் புரோக்கன் ஆயிருச்சா? அச்சோ. ஓகே, சோ நீங்க என்னவா இருந்தீங்க? மிஸ் கிங். எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? ஒருத்தனை ரூல் பண்றதுன்னா கொஞ்சம் என்ன ஃபீல் பண்ணீங்க? மேம் ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க. நீங்க என்னவா இருந்தீங்க? மிஸ் கிங் எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ஜாய் பண்ண மிஸ். என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஓகே. கிங்கு மேம். கிங்கா இருந்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? மிஸ் நல்லா ஃபீல் பண்ண மிஸ். எதுக்கு நல்லா ஃபீல் பண்ணீங்க? மிஸ் கிங் வந்து கிங்டம் ரூல் பண்றது நல்லா இருந்துச்சு மிஸ். நல்லா இருந்துச்சு. ஓகே. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? சோல்ஜரா இருந்தீங்க இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? he was telling you to do things இல்ல, உங்களால நோன்னு சொல்ல முடியல. how did you feel that time? கஷ்டமா இருந்துச்சா, இல்ல நான் கிங்கா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணியா? என்ன ஃபீல் பண்ணீங்க? இட் வாஸ் ஓகே மேம். it was okay. மேம் ஐ எம் a king மேம். ப்ரௌடா இருந்துச்சா? மிஸ் நான் வந்து சோல்ஜர் மிஸ். கிங் சொன்னதை நோ சொல்ல முடியாது மிஸ், அதனால ஒரு மாதிரி இருந்துச்சு மிஸ். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? எதுவுமே சொல்ல முடியல. கஷ்டமா இல்ல மிஸ், இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு மிஸ், ஆனா ஒரு மாதிரி இருந்துச்சு மிஸ். ஆனா ஒண்ணும் பண்ண முடியல இல்லையா? ஓகே, வெரி குட். மேம் கிங்கா இருக்க ஆசையா இருந்துச்சு மேம். நீங்க சோல்ஜரா இருந்தீங்களா? என்ன எதுக்கு கிங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அவங்க சொல்றதும் நடக்குது. என்ன அவங்க சொல்றதும் நடக்குது. கிங்க சொல்றதா நடக்குது, நம்ம சொல்றது நடக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால உங்களுக்கு கிங்கா இருக்கணும்னு ஆசையா? ஓகே. மிஸ் சோல்ஜராக இருக்கும்போது நல்லா தான் மிஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிங்காக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு மிஸ். ஏன் கிங்கா ஆகணும்னு ஆசையா இருந்துச்சு? மிஸ் இது வரைக்கும் நான் கிங்காக ஆக்டிங் பண்ணதில்லை மிஸ், அதனால தான் மிஸ். கிங்கா இருந்ததே இல்ல. ஓகே, ரைட். கிங்காக இருந்தது நல்லா இருந்துச்சு மேம். இவங்களை வந்துட்டு சொல்றது எல்லாமே செஞ்சது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பியா இருந்தீங்க. ஓகே, நீங்க என்னவா இருந்தீங்க? சோல்ஜராக இருந்தாங்க மிஸ். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, நம்மளை கிங்காக போடலையோ, கிங்காக இருந்திருந்தா எல்லாத்தையும் ரூல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபீலிங் ஆச்சு. ஓகே, வெரி குட். நான் சோல்ஜராக இருந்தேன் மிஸ். நான் வந்துட்டு எனக்கு முடியாததை வந்துட்டு நான் நோன்னு சொல்லிட்டேன். சோ நீங்க லாஸ்ட் குரூப்ல இருந்தீங்க இல்லையா? லாஸ்ட் குரூப்ல நீங்க குவீன்ஸும் ஃபீமேல் சோல்ஜர்ஸ். சோ உங்களால உங்களோட குவீன் கிட்ட சொல்லலாம், என்னால முடியாது, எனக்கு வேண்டாம், you were able to talk இல்லையா? அப்ப என்ன சொன்னீங்க? என்னால் முடியாது, எனக்கு பெயின் ஆகுது அந்த மாதிரி சொன்னேன் மிஸ். அதனால குயின் வந்துட்டு வேற மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் குயினாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரூல் பண்ணுறது பெட்டரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களால பேசி மாத்த முடிஞ்சது இல்லையா? ஓகே, வெரி குட். ஐ எம் அ சோல்ஜர் மேம். பட் சோல்ஜராக இருந்தது ஃபன்னாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு குயின் ஆகணும். இந்த பெட்டரா இருந்திருக்கும். மிஸ் நல்லா தான் மிஸ் இருந்துச்சு. அவங்க சொன்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணதில் நல்லா இருந்துச்சு மிஸ். ஆனால் நம்ம வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம மாற்ற முடியும் மிஸ், அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு மிஸ். மாற்ற முடிஞ்சது, அதனால பெட்டரா இருந்துச்சு இல்லையா? ஓகே, வெரி குட். மிஸ் நான் சோல்ஜராக இருந்தேன். இது அவ சொன்னது வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல மிஸ், அதுதான் வருத்தமாக இருந்துச்சு. நீங்க சொன்னது எதுவுமே அவ பண்ண நீங்க சொன்னீங்களா என்னால முடியாது, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னீயா? பேச முடிஞ்சுதா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? வைன்னு கேட்டா. ஓகே. மிஸ் நல்லா இருந்துச்சு மிஸ். என்னால் முடிஞ்சது மட்டும்தான் மிஸ் என்னால் செஞ்சேன், இல்லைன்னா முடியலன்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டேன். என்னால முடியல, நான் பண்ண முடியாது, நோன்னு சொல்லி. சூப்பர், வெரி குட். மிஸ் எனக்கு வந்து நான் சோல்ஜராக இருந்தேன் மிஸ். ஆனால் குயினாக இருக்க தான் மிஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்க ரூல் பண்ணுறாங்க, அது நல்லா இருந்துச்சு மிஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றுறோம் மிஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண முடியலன்னு சொல்லு மிஸ். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நோன்னு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிஸ் நான் குயினாக இருந்தேன் மிஸ். எல்லோரும் இந்த சொல்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. மிஸ் நான் குயினாக இருந்தேன் மிஸ். நான் சொல்கிறது கேட்கல எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு மிஸ். ஓகே மிஸ் நான் குயினாக இருந்தேன் மிஸ். நான் வந்து சொல்கிறதெல்லாம் சோல்ஜர்ஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிஸ் நானும் குயினாக இருந்தேன் மிஸ். நான் சொல்கிறதெல்லாம் சோல்ஜர்ஸ் பண்ணுறதால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிஸ் நானும் குயினாக இருந்தேன் மிஸ். சோல்ஜர்ஸ் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்.
மிஸ் நானும் குயின் தான் இருந்தேன் மிஸ். சோல்ஜர்ஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரௌடாகவும் இருந்துச்சு மிஸ். ப்ரௌடாக இருந்துச்சு. ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நமக்கு இப்போ ஒரு குரூப்பு தனியாக இருந்துச்சு இல்லைங்களா, யார்கிட்டயும் ஒன்றுமே பேசல. ஸோ நம்ம கிளாஸில் யாராவது நம்ம இந்த மாதிரி தள்ளி வச்சு நீ வராதன்னு சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோகமாக இருப்பான், அந்த மாதிரி நிற்கிறவங்க சோகமாக இருப்பாங்க. சோகமாக இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? மிஸ் கஷ்டமாக இருக்கும் மிஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க. கஷ்டமாக இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டாங்க, எங்களை கூப்பிடலன்னு ஃபீலாக இருக்கும். வருத்தமா இருக்கும் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கஷ்டமா இருக்குமா இல்லையா? சோ தனியா உங்களை வச்சா பரவாயில்லையா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்லையா? அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஓகே, இங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? சோ இங்க நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். கிங்ஸ் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. சோல்ஜர்ஸ் எதுவுமே செய்ய முடியல, நோய்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கஷ்டமா இருக்குமா இல்லையா சோல்ஜர்ஸ்க்கு? எஸ் ஆர் நோ? எப்படி இருக்கும்? வெரி சேட். சேடா இருப்பாங்களா? சோ நம்ம கிங்கா இருக்கிறது நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா? மிஸ் நல்ல விஷயம் தான் மிஸ். அப்படியா? நம்ம கிங்கா இருந்துட்டு நம்ம சோல்ஜர் நீ அதை பண்ணு இதை பண்ணு, உன் கிளாஸ்மேட் உன்னை வந்து இதை பண்ணு அது பண்ணுன்னு சொன்னா நல்லா இருக்குமா? மிஸ் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் மிஸ். கஷ்டமா சொன்னா நம்ம கிளாஸ் ரூம்ல கிங்கா இருக்கிறது நல்லதா? ஷுவரா? நமக்கு அப்படிதானே பிடிக்கும். ஷுவரா? சோ நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம கிங்கா இருக்கிறத நம்ம இனிமே அவாய்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம இந்த பக்கம் நம்ம சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்க? வேண்டாம், நோ சொன்னாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? சோ நம்ம அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ஏதாவது தப்பு பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இல்ல நோ என்னால பண்ண முடியாது நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்குமா பெட்டரா இருக்காதா? சோ எந்த குரூப் பெட்டர்? அந்த குரூப்பா இந்த குரூப்பா இந்த குரூப்பா? எந்த குரூப் பெட்டர்? ஏன்? ஓகே, வெயிட் 1 minute I'm coming. மிஸ் ஏன்னா வந்து நம்மளால பண்ண முடியாதது நோன்னு சொல்லிடலாம் மிஸ். அதாவது அவங்க கியூன் வந்து ஏதாவது தப்பு பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு மிஸ். வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணுங்க. வேற எதுக்கு இந்த குரூப் நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால நமக்கு நல்லதாக இருக்கும் மிஸ். வெரி குட், சூப்பர். வேற எதுக்கு இந்த குரூப் நமக்கு பெஸ்ட்னு நீங்க சொல்றீங்க? மேம் அங்கே வந்து அவங்களால பண்ண முடியாத போது கூட நோன்னு சொன்னாங்க மேம். இந்த சைடு அது மாதிரி சொல்லலை மேம். சொல்ல முடியல. சோ அந்த குரூப் தான் பெட்டர். எஸ் மேம். வெரி குட், சூப்பர், வெரி குட், கிளாப் பண்ணுங்க. வேற யாருக்கு அந்த குரூப் பெட்டர்னு ஃபீல் பண்றீங்க? ஏன் அந்த குரூப் பெட்டர்னு ஃபீல் பண்ற? மிஸ் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு மிஸ், அவங்க பண்ண முடியாதுங்கிறது. ஆனால் எங்களுக்கு இல்லை மிஸ். வெரி குட், சூப்பர். வேற எங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது ரைட்ஸ் இருக்குது. குயின் சொன்னாலும் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். அதே மாதிரி தான் மேம் எங்களுக்கு வந்துட்டு இப்போ குயின் ஏதாச்சும் தப்பாக சொன்னாங்கன்னா அதை வேண்டான்னு தடுக்கிற ரைட்ஸ் இருக்குது மேம் எங்களுக்கு. வெரி குட், எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம இப்ப என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாரையும் தள்ளி வைக்க கூடாது. எஸ் ஆர் நோ? ரெண்டாவது விஷயம் என்ன? நம்ம ரொம்ப ப்ரௌடா இருந்தோம்னா ஆப்போசிட் பர்சன் ஹர்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? ஸோ தேர்ட் விஷயம், நம்ம ஈக்குவலாக நோன்னு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. அது நம்ம தப்பான விஷயம் இருந்தால் நம்ம அதுலேருந்து நோன்னு சொல்லணும். ஓகே, பண்ணிடலாமா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. தேங்க்யூ. நேயர்களே, ஒரு அழகான ஒரு செய்முறை, குழந்தைகளை வைத்து அழகாக ஒரு ஆக்டிவிட்டியை வந்து டாக்டர் ஃப்ரேம் பண்ணி அதை அங்கே குழந்தைங்களை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி அதன் வழியாகவே அந்த குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஃப்ளோரில் இருக்கிற அன்பு குழந்தைகள், நீங்கள் பார்த்தீங்கல்ல ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இப்போ ஷேர் பண்ணணும். எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நம்ம ரூல் பண்ணக்கூடாது யாரையும். எல்லாரும் நம்மள மாதிரியே, நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா மற்றவங்களுக்கும் அதே மாதிரி ஹர்ட் ஆகுதுன்ற ஒரு எண்ணத்திலோட பார்க்கணும். அப்படின்னு அது எந்த குரூப்பில் இருந்துச்சு? அது
ஃபீமேல் சோல்ஜர்ஸ் அண்ட் குவீன்ஸ். குவீன் அண்ட் ஃபீமேல் சோல்ஜர்ஸ் அதில் இருந்துச்சு. ஓகே, கமான், வேற யாராவது இன்னும் பேச? பாப்பாட்ட கொடுங்க, மைக்கு கொடுங்க. நீ என்ன சூஸ் பண்ணுவ? இது குயின் அண்ட் ஃபீமேல் சோல்ஜர்ஸ். அதில் தான் எனக்கு நான் தப்புனா தப்பு, முடியாதுன்னா முடியாது, நோனா நோ அப்படின்றது தான். அங்கே கொடுங்க. இந்த 3 குரூப்ல நீ எந்த குரூப்ல இப்போ இருக்கிற? தேர்ட் குரூப். அது சம்டைம்ஸ் அந்த தேர்ட் குரூப்ல இருப்பேன். அந்த மேபி சம்டைம்ஸ் வந்து செவத்தை பார்த்துட்டு இருப்பியா? இல்ல, அந்த செகண்ட் குரூப்ல இருப்பேன். அதாவது நோ சொல்ல முடியாது அந்த டைம், அந்த மாதிரி. ஆக மொத்தத்துல நீ ஆல் ரவுண்டர், எல்லா குரூப்லயுமே ரவுண்ட் அடிக்கிறாள் நீ. ஓகே, எல்லா இடத்துலயும் அவ எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ற பாயிண்ட்ங்கிறது கரெக்ட் தான். நீங்க எல்லா டைமும் ஒரே குரூப்ல இருக்க முடியாத பட்சமும் சம்டைம்ஸ் பாசிபிலிட்டிஸ் தேர். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க ஒரு பெரிய குரூப்ல போகும்போது சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். பட் எந்த லெவல் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்கிறது தான் பாயிண்ட் இதுல. டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் யூ ஹர்ட்டிங் சம்படி? இப்போ நீங்க வேற யாரும் ஹர்ட் பண்ற அளவுக்கு நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களாங்கிறது தான் பாயிண்ட். இல்ல நீங்க உங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நீங்க உங்க பேரண்ட்ஸை ஹர்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் இதுல பாயிண்ட். நான் எப்போவுமே மற்றவங்களுக்குன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருவேன். அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பேசவே மாட்டேன். நான் எங்கேயுமே அவ்வளோவா பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொஞ்சம் பேசுவேன். மற்றபடி எங்கேயும் பேச மாட்டேன். கொஞ்சம் எப்பாவது அப்படி தான் பேசுவேன். செகண்ட் குரூப்பில் கிங் சோல்ஜர்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் சொல்கிறது எல்லாமே கேட்கணுன்றதுல வந்து எந்த இடத்துலையுமே நம்ம பார்ஷியாலிட்டி வைக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற அந்த இது வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருந்தால் தான். அப்போ இந்த கிங் சோல்ஜர்ஸ் கேட்குறது எல்லாமே அவங்க சரின்னு சொல்கிறது வந்து கிங் வந்து அவங்கள விட பெருசு அப்படிங்கிறது அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ யாருமே பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாருமே சமம், எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இது பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லையா? நீங்க எந்த இதுல இருக்கீங்க? நான் வந்து தேர்ட் குரூப்ல ஓகே ஆர் நோ அந்த மாதிரி. குயின் சோல்ஜர்ஸ். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற தம்பி ராஜா புடி. யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது. ஆமா, யாரும் செவுத்து பார்க்க உட்கார வைக்க கூடாது. அப்படிதான். அது நீங்க எந்த குரூப்? அதுல குயின். ஓ, ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க, நீங்க ரூல் பண்ணுவீங்க, அதே சமயத்துல அவங்க சொன்னா ஏத்துக்குவீங்க அப்படின்ற மனநிலை. ஓகே, குட். வேற சொல்லுங்க. நம்ம கெட்டது செய்யறது தூணுனா நம்ம அது செய்யக்கூடாது. நம்ம கரெக்டா நல்லதுன்னா மட்டும் அது செய்யணும், கெட்டது செய்யணும்னா அது செய்யக்கூடாது. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். குயின் சோல்ஜர்ஸில் வந்து அவங்கக்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அவங்க வந்து எஸ் ஆர் நோ சொல்லுவாங்க. ஆனால் கிங் சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. அதனால வந்து அவங்க எஸ் தான் சொல்ல முடியும், நோ சொல்ல முடியாது. நீங்கள் கிங் சோல்ஜரா இல்லை குயின் சோல்ஜரா? குயின் சோல்ஜர். ஓகே, வெரி குட். நீங்கள் அந்த ரோலில் இருக்கீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. இருந்திருக்கீங்களா? இருக்கிறீங்களா? இனி இருப்பீங்களா? வெரி குட், சூப்பர். சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், யாரும் நம்ம ரூல் பண்ணக்கூடாது, எல்லாம் சமம் தான். நீங்கள் வந்து அப்போ யாரு? நாங்கள் தேர்ட் குரூப். தேர்ட் குரூப், வெரி குட். நான் ஈக்குவலா அப்படின்ற யாரையும் ஒதுக்கி கேட்க கூடாது. பாத்தியா, நீ மைக்கை எடுக்காம இருந்த, இப்ப மைக்கு விட மாட்டேன்ற நீங்க. குட், வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரையும் ஒதுக்கி கேட்க கூடாது, தனியா எல்லாத்தையும் ஈக்குவலா பார்ஷியாலிட்டி பார்க்காம வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? வெரி குட், சூப்பர். குழந்தைகள் பேசின அந்த வார்த்தைகள் இருந்து நம்ம அழகா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஸோ யாரும் யாரையும் ரூல் பண்ணக்கூடாது. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை ரூல் அப்படின்றது என்ன? அவங்க அந்த அதிகாரத்துல அப்படின்னு இல்லாம அந்த வார்த்தை யூஸ் பண்றது. இப்ப நம்ம ஒரு லீடரா வந்துட்டான், ஒரு விஷயத்துல கொஞ்சம் மேல நிக்கிறான்னா உடனே அந்த அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்னா அவங்களை சிறுமைப்படுத்துறதா இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியாது உட்கார் அப்படின்னு சொல்றது. நீ யாரா இவனை குண்டு பையில அங்க போடா அப்படிங்கிறது. நீ யாரா முட்டைக்கண்ணா அங்க போடான்றது. இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கொடுக்கும் பொழுது அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அப்படியே அஃபண்ட் ஆகி ரொம்ப மனசு கஷ்டமாகி ஒண்ணுமே பேச முடியாம அவன் சொன்னதை கேட்குற மாதிரி இருக்கிற அந்த செகண்ட் குரூப் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம கொடுத்த இந்த பயிற்சியோட நோக்கம் இவங்களும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. புல்லிங் அந்த மாதிரியான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தனை பேசுவதை ஒரு மாதிரி கேவலமாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல அதை எதிர்கொள்றான் பாருங்க, யாரு? குயினோட சோல்ஜரா அந்த இடத்துல பாருங்க, இஃப் நோ மீன்ஸ் நோ. அடிக்கடி டாக்டர் வார்த்தை சொல்லுவாங்க, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியில்லைன்னா சரியில்லை, நீ எனக்கு தப்பா பேசுறேன்னா தப்பு, நான் உன் இடம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் நகர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபாவம். இது நம்ம கொஞ்சம் ஆரம்ப நிலையிலே இப்படியான விஷயங்கள் நம்ம போகும் பொழுது நிச்சயமா இந்த புல்லிங்
நம்மளை வந்து ஒரு மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளை மிரட்டுறதா இருக்கட்டும், அச்சப்படுத்துறதா இருக்கட்டும், அதுல இருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படின்ற அழகான ஒரு ஆக்டிவிட்டியின் வழியாக நமக்கு வந்து இப்ப உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அன்பான நேயர்களே, இதோட முடிய போறது கிடையாது. இன்னொரு ஆக்டிவிட்டி, ஒரு கடைசியா ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம இந்த எபிசோடு இதோட முடியுது. தொடர்ச்சியா அடுத்த வாரம் இன்னொரு ஆக்டிவிட்டியோட ஒரு நல்ல அழகான ஒரு செய்முறை நம்ம டாக்டர் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அவரோட யூடியூப் சேனல்ல இந்த நிகழ்ச்சி பாருங்க. இல்லைன்னா மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற நம்மளுடைய அரம்சை நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்திருப்பாங்க, அதையும் போய் பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.